வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 5வது அதிகாரம் 20-21 வசனங்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படியிருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது என்று நாம் வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் எதற்காக அருளப்பட்டது? மனுக்குலத்தின் பாவத்தை சுட்டிக்காட்டி பாவம் என்றால் என்ன என்பதை வரையறுக்கவே நியாயப்பிரமாணம் அருளப்பட்டது. நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் தேவன் அருளாதபடி அதற்கான பரிகாரத்தையும், அந்த நியாயப்பிரமாணத்தின்படி குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படுகிற மனிதர் பாவ நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் இதனை அருளுகிறார். பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மோசேயின் மூலமாக தேவன் நியாயப்பிரமாணத்தை அருளிய போது இஸ்ரவேலரை குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாத்திரம் இது கொடுக்கப்படவில்லை. இல்லாவிட்டால் கிருபைக்கு மாற்றாக இது வழங்கப்படவில்லை. அதற்கு மாறாக மனுக்குலத்துக்கு கிருபை தேவை என்றும் கிருபை அவசியம் என்பதையும் உணர்த்தும்படிக்காக அதனை வலியுறுத்தி பேசவே நியாயப்பிரமாணம் அருளப்பட்டது. கிருபை நியாயப்பிரமாணத்திற்கு மாற்றாக தேவன் கண்டுபிடித்த புதுமையான ஒரு கண்டுபிடிப்பு அல்ல. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக கிருபையானது வெளிப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அது எவ்வாறு வெளிப்பட்டது? நியாயப்பிரமாணத்தை மனிதன் நிறைவேற்ற இயலாதபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதனை நிறைவேற்றி மனுக்குலத்துக்கு கிருபையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவமும் மரணமும் இவ்வுலகத்திலே இன்னும் ஆளுகை செய்திட்டாலும் தேவனது கிருபை கிறிஸ்துவின் நீதியினால் மேலாக ஆளுகை செய்கிறது. ரோமர் 6வது அதிகாரம் 1 வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. இங்கே கொடுக்கப்படுகிற கிருபைக்கு ஏதுவாக பாவத்திலே நாம் நிலைத்திருக்க கூடாது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை அருளிட நியாயப்பிரமாணத்தின்படி குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்ட நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் நாம் இந்த நியாயப்பிரமாணத்திற்கு நீங்களாகி கிருபையின் பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாக காணப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் குறிப்பிடுகிறது. தேவனுடைய வசனத்தை அதிகமாக கற்றுக்கொண்டு அதனை புரிந்து கொண்டு வாழ்ந்திட நாம் எடுக்கும் முன்முயற்சி வெற்றிகரமான கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு அடிக்கோலும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே பொருளிலே ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான எல்லா காரியத்தையும் அவரே சவதரித்து முடித்தார். அவரே எல்லாவற்றையும் நிறைவேற்றி நம்மை விலைக்கிரயமாக வாங்கி நம்மை விடுவித்திருக்கிறார். பாவத்தின் அடிமைகளாக இருந்த நம்மை, துரோகிகளாக இருந்த நம்மை, துணிகரக்காரராக இருந்த நம்மை, தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த நம்மை தேவன் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டு நம்மை அவருடைய பிள்ளைகளாக, பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். எனவே இந்த அருமையான காரியத்தை நினைவிலே கொண்டவர்களாக நியாயப்பிரமாணத்தை கண்டு பயந்து நடுங்காதபடி நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், விளங்குகிறார் என்பதை உணர்ந்து அவர் என்னை நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திற்கு மீட்டு ரட்சித்து கிருபையின் பிரமாணத்திற்கு உட்படுத்தி என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றி கொண்டிருக்கிறார். இதை உணர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் கிருபை நம்மை பிரித்தெடுத்து நம்மை அவருக்கென்று பரிசுத்தவான்களாக மாற்றுகிறது. எனவே இது பரிசுத்தவான்களாக மாற்றும் கிருபை. அந்த கிருபையை ருசித்து உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்காக நாம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வோம். இனி இந்த உலகத்தின் சாயல் நம்மிலே காணப்படக்கூடாது. உலகத்தின் பாவம் நம்மிலே வெளிப்படக்கூடாது. இந்த உலகத்தின்
கிரியைகள் நம்மிலே வெளிப்படாதபடி நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள தேவ கிருபை நமக்கு ஒத்தாசை செய்யட்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.